எம்ஜிஆரோட லெகசியை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது எம்ஜிஆர் இறந்துட்டார். பட் எம்ஜிஆர் படங்களை பார்த்துருக்கிறேன். எம்ஜிஆரோட ஆட்சி பற்றி நான் அப்போது 12 வயசுன்னு நினைக்கிறேன். எனக்கு 12 வயசு எம்ஜிஆர் அவர்கள் இறக்கையில். ஸோ அந்த வயசில் எனக்கு இந்த எம்ஜிஆர் கருணாநிதிக்கு 2 பேருக்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்குது என்பது மட்டும் தான் எனக்கு தெரியுமே ஒழிய, அதற்கு பிறகு வளர்ந்து நான் எம்ஜிஆரை பற்றி படித்து தெரிந்து கொள்கிறேன். நிதிஷ் மாதிரியான ஜென்ரேஷனுக்கு காந்தி மாதிரி தான் எம்ஜிஆர் இல்லையா? எனக்கு காந்தி எப்படியோ அப்படி தான் உனக்கு எம்ஜிஆர் இல்லையா? ஜெயலலிதாவே உனக்கு கிட்டத்தட்ட அப்படி தான். நேரடியாக அவர்களின் ஆட்சியை பார்த்தது கிடையாது. 91 96 ஆட்சி எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் உனக்கு கேள்வி தான் பட்டிருப்பேன் இல்லையா? ஆனால் விஜயோட வாக்காளர்களில் பெரும்பாலானோர் நிதிஷ் ஜென்ரேஷன். இப்போ நீங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேம்பா எனக்கு எம்ஜிஆரே யாருன்னு தெரியாது, நீ என்னப்பா புதுசாக ஏதோ வந்து எம்ஜிஆர்னு சொல்கிறேன்ட்டு நிதிஷ் கேட்பா. கரெக்டுங்களா? அப்போ எம்ஜிஆரின் ஆதரவாளர்கள், எம்ஜிஆரின் அபிமானிகள், எம்ஜிஆரின் மீது பிரியமாக இருப்பவர்கள் யார் என்றால் 40 வயதை கடந்தவர்கள். அந்த